ஹாய், நாம இப்போ 3 டாட் பிளவுஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு செக் பண்ணிக்க போறோம். விட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறது பிளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட். ஸோ அதுக்காக நம்ம நெக்குக்கு பக்கத்துல டேப்பை வச்சாச்சு. ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் பிளவுஸோட லென்த் வேணும் அப்படிங்கறத டேப்பை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம லென்த்தோட மெஷர்மெண்ட்டை இங்க மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இது நமக்கு பிளவுஸோட லென்த் மெஷர்மெண்ட். நான் பிளவுஸ் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க போறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்லயே ஷோல்டர் பாயிண்ட் எங்க வேணும்ன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் அவங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா நீங்க அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து எக்ஸஸ் எல்லாமே ஆம்பிட்டுக்குள்ள நீங்க கொஞ்சம் உள்ள வந்து டக்கின் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த லைன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி உள்ள டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நீங்க ஷோல்டர் டு ஷோல்டர் லென்த் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் ஆம்பிட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம லென்த் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தோம். அடுத்ததான் நமக்கு வேண்டியது செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஆம்பிட் போர்ஷனில் இதை சுற்றி வச்சு எடுத்தாச்சு. எனக்கு டேப்பிங்க அவங்களோட பாடியை ஸ்குவீஸ் பண்ணலை, டைட்டாகவும் இல்லை, டைட்டாக இல்லாமல் நான் லூஸாகவும் இல்லாமல் ஜஸ்ட் பாடி அரவுண்டாக எடுத்திருக்கேன். ரொம்ப டைட் பண்ணி நான் இதை எடுக்கலை. இது நமக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட டேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, ஃப்ரண்ட்லையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. இது போல நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது செஸ்ட் மெஷர்மெண்ட். அது அவங்களோட பஸ்ட்டை வந்து சுற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி அப்பர் செஸ்ட் எடுத்த மாதிரியே பின்னாடி டேப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கரெக்டாக அவங்களோட பஸ்ட் போர்ஷனுக்கு மேலே இதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். டேப் வந்து நமக்கு அவங்களோட பாடியை ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை வந்து நம்ம சுற்றி வச்சு எடுத்துக்கிறோம். டைட் இல்லாமல் நம்ம இதை வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஜஸ்ட் பாடியை சுற்றி வச்சு அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது பஸ் லென்த் மெஷர்மெண்ட். அதுக்காக நான் இங்கே ஷோல்டரில் டேப்பை வச்சுருக்கேன். அங்கேருந்து அவங்க பாடியில் பஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சு ஒரு மெஷர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் பஸ் லென்த் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பஸ் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்து நம்ம எடுக்கிறது வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல நம்ம பிளவுஸ் லென்த் எடுத்தோமோ அந்த இடத்துல இதை சுற்றி வச்சு எடுக்கிறோம். இது கொஞ்சம் டைட்டாக இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப லூஸாகவும் எடுக்க வேண்டாம், ஃபிட்டட் மெஷர்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணி கரெக்டாக பாடியில் அது வந்து நல்லா ஃபிட் ஆகணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. இது நமக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். அடுத்தது நம்ம எடுக்கிறது டாட் பாயிண்ட். நீங்கள் உங்களோட ஷோல்டர்ல இருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அவங்களோட டாட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை நம்ம டாட் பாயிண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது டாட் வித், ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ட் வரைக்கும். ஸோ நீங்கள் பஸ்ட் டு பஸ்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு பஸ்லேருந்து இன்னொரு பஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டா போதும். அடுத்தது நம்ம எடுக்க போகிறது ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட். உங்களோட ஷோல்டர் வந்து உங்கள் ஷோல்டரில் ப்ளவுஸ் எவ்வளவு தெரியணும் அப்படின்றதுக்காக ஷோல்டர்லேருந்து டுவர்ட்ஸ் நெக் பக்கமாக நீங்கள் இந்த ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. இது நமக்கு ஷோல்டர் வித் மெஷர்மெண்ட். நமக்கு வித் அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணும் எப்படி வேணுன்றதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட் இங்கே எடுக்கிறோம். ஸோ நெக் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஷோல்டரில் டேப்பை வச்சுட்டு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ தூரம் எனக்கு டீப் வேணும் அப்படிங்கிறத நான் இப்படி மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டீப் மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மடித்து வச்சு பார்த்தேன்னா எனக்கு எவ்வளோ தூரம் டீப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் டீப்பாகவே இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்தது நமக்கு அதே மாதிரி பேக் நெக். ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரியே பேக்கோட நெக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களோட நெக்கு பக்கத்தில் ஷோல்டர் டேப்பை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோ தூரம் டீப் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த டீப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரா லைன் எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் நெக்கோட மெஷர்மெண்ட்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதுக்கப்புறம் மடித்து அது எவ்வளோ டீப் இருக்குன்றதை இங்கே செக் பண்ணிப்போம். அடுத்தது நமக்கு தேவைப்படுறது ஸ்லீவோட மெஷர்மெண்ட். ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட ஷோல்டரில் மெஷரிங் டேப்பை வச்சு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஷோல்டர் பாயிண்டில் மெஷரிங் டேப்பை வைக்கிறோம். அங்கேருந்து ஷார்ட் ஸ்லீவ் ஆர் எல்போ ஸ்லீவ் ஆர் வந்து 3/4 எந்த ஸ்லீவ் வேணும்னாலும் நம்ம இதே மாதிரி தான் மெஷர் பண்ணிப்போம். எல்போ ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அது உங்கள் பாடியோடு சேர்ந்து கீழே வரைக்கும் வரணும்.
ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன லென்த்துக்கு ஸ்லீவ் வேணுன்றதை மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளவு லென்த் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இது மாதிரி நீங்கள் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை எடுத்துப்பீங்க. இந்த ஸ்லீவ் ரவுண்ட் எல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3/4 எடுக்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களோட இந்த எல்போ இருக்கு இல்லையா, எல்போவை சுற்றி மட்டும்தான் உங்களோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். நீங்கள் 3/4 எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல ரவுண்ட் எடுக்காமல் இப்படி எல்போவை சுற்றி நீங்கள் இந்த ஓப்பன் எடுத்துப்பீங்க. இது நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட். அடுத்தது நம்ம எடுக்க வேண்டியது ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி டேப்பை வந்து ஷோல்டரில் வைக்கிறேன். அங்கேருந்து இந்த மாதிரி கையை லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பை கீழே விட்டுக்கிறோம். கீழே வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சுற்றி இப்படி எடுத்துக்கணும். கீழே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை சுற்றி எடுக்கும் போது உங்கள் டேப்பு வந்து உங்கள் பாடிக்கு உள்ளே இருக்கணும். கையும் வந்து இப்படி கீழே இறங்கி இருக்கணும். கையை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை இங்கே எடுத்துப்போம். ஸோ அவ்வளவுதான், நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.